பேய்களை பூசை செய்து அது இது செய்வேன் என்று பேய்களை பூசை செய்து அது இது செய்வேன் என்று பேசித் திரிந்த தோழி பெரியோர்கள் நூல் நீதி சொல்லி இல்புலியினது பெற்றியே கொண்ட தோழி வாய்மதம் பேசி ஆகாவல்லிடும்பரோடு வழி நடந்திட்ட தோழி வாங்கிய கடன் கொடாமல் வழக்கிட்டு அதனை வாங்கவில்லை என்ற தோழி தாய் தந்தை முதலியோர்தமை இகழ்ந்து ஒழியாத சஞ்சலம் கொண்ட தோழி தருமத்தை விற்றுண்ட தோழி நானாகலில் தகவுடைய அருள் பெருக்கி சேயன அணைத்து ஆதரித்து அருளியாளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு ஏதும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளித்தாயின் கருணையினாலே பாம்பன் சுவாமிகளின் அருளினாலும் இன்று நாம் சந்திக்கிறோம். தத்துவமசி பயிற்சி பாதை 37 உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 37 ஆன்மாவின் யாத்திரை 37 இனிக்கும் முத்திக்கு தலைவனே தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, பேய் முனி போன்ற தீய சிறு தேவதைகளை வழிபட்டு பயப்படும்படி பேசி திரிந்த குற்றம் உடையவன். நூல்கள் சொல்லும் நீதிகளை பெரியோர்கள் சொன்னால் அது கேட்டு தனது இயலாமையால் கோபப்படும் குற்றமுடையவன். வாய்க்குழுப்பு பேசி தீயவர்கள் வழியில் நடந்திட்ட குற்றமுடையவன். வாங்கிய கடனை திருப்பித் தராமல் நான் வாங்கவில்லை என்று வழக்கு நடத்தும் குற்றமுடையவன். தாய் தந்தையரை இகழ்ந்து பேசி தீராத கவலை கொண்ட குற்றம் உடையவன். தர்ம சொத்துக்களை விற்று உண்ட குற்றம் உடையவன். என்னை உனது குழந்தையாக ஏற்று அடிமை கொண்டு அருளுக. எவ்வளோ தவறுகளை பண்ணிட்டு பல பிறவிகளை பண்ணிட்டு இந்த பிறவியில் அந்த உயிர் ஒரு உடம்பு எடுத்து வந்து இந்த பிறவியில் நல்லவனாக வேண்டி கேட்குது. அந்த ஜீவான்மாவுக்கு அந்த உள்ளே இருக்க பரமான்மா சாட்சியாக இருக்குது. அது என்ன பண்ணது, இந்த பிறவியில் உனக்கு மோட்சம் கொடுக்குறது வழி உண்டா அப்படின்னு பார்க்குது. குருபர கண்ணி 37 பார்ப்போமா. படித்தபடி நில்லாமல் பதடிகள் போல் நானும் நடித்து திரிவேனோ நாதா குருபரனே. படித்தபடி நில்லாமல் பதடிகள் போல் நானும் நடித்து திரிவேனோ நாதா குருபரனே. குருபர கண்ணி 41.
நீதி நூல்களை படித்தபடி நடக்காத உபயோகம் இல்லாத பதர்களைப் போல நானும் உலகிலே நடித்து திரிவேனோ தலைவரே குருவரனே அப்படின்னு வேண்டார். நம்ம நீதி நூலில் படிக்கிறோம், அதுபடி இப்போல்லாம் கேட்குறோம், இதுபடி வாழணும். அது இல்லாமல் வாழ்ந்தால் விதை நெல், இல்லைன்னா பதர் நெல். நம்ம பதர் நெல் முதல்ல சொல்லியிருக்கேன். பதர் நெல் ஆகணுமா, ஒப்பிடி நெல் ஆகணுமா, சாப்பாட்டு நெல் ஆகணுமா, விதை நெல் ஆகணுமா? இது இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்குறவங்க இன்று முதல் திருப்பி யோசனை பண்ணிங்கன்னா இந்த 37வது இதுக்கு நிகழ்ச்சியை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னிலிருந்து விதை நெல் ஆகிறதுக்கு வழி கிடைக்கும். எல்லோரும் வெற்றி பெறுங்கள். வணக்கம்.